ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்த அந்த பாட்டியோடைய பையன் மறுபடியும் வரான். பட் அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆன்மாவையும் நம்ம ஹீரோயின் வந்து மேல் உலகத்துக்கு அனுப்பி வச்சிடறா. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த மேனேஜர் லேடி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பா. இந்த மாதிரி உன்னுடைய அம்மா சாகிறதுக்கு முன்னாடி, அந்த சடங்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த கொடூரமான முகமே இல்லாத பேயை ஓட்டக்கூடிய சடங்குல அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தான் உன்னை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சின்ன வயசுலேருந்து எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சியே உன்னை வளர்த்தேன் அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது ஹீரோயினுக்கும் அது புரியுது. அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அந்த கடன்காரனை காட்டுறாங்க. இன்னும் அவங்ககிட்ட தானே அந்த பத்திரம் இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் அந்த ஃபேக்கான பணத்தை கொடுத்து ஏமாத்திருப்பாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறமும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேரெக்டாக அந்த சேர்மேனுக்கே கால் பண்ணிடுறான். சார் இங்கே பாருங்க, நான் வந்து இப்போ உங்களை பிளாக்மெயில் தான் பண்ணுறேன். பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல. நானும் சீக்கிரமாக லைஃப்லலாம் செட்டில் ஆகணும்ல. அதனால நீங்கள் கொஞ்சம் பணம் மட்டும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டையும் உங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் போலீஸ் கிட்ட போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால நான் இதை போலீஸ் கிட்ட கொடுக்கணுமா இல்லை உங்ககிட்ட கொடுக்கணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவனும் சரி ஓகே வா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ கேட்குற அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மேன் பார்த்தீங்கன்னா இவனை வர சொல்கிறான் அவனுடைய இடத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கடன்காரனும் அவனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு இப்போ சேர்மேனோட இடத்துக்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி பார்க்கிங்கில் நம்ம சேர்மேன் வந்து அடியாட்களை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான். பணம் வாங்க வந்து அவனை பணமாக மாற்றுங்கடா, அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்க அந்த டாக்குமெண்ட்டையும் சேஃபாக எப்படியாவது வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக அவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த கடன்காரனோட ஃப்ரெண்டுக்காரன் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனால் நம்ம கடன்காரன் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். மூஞ்சல்லேருந்தெல்லாம் பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருக்குது. அப்போ அவனுடைய கோட்டை பிடிச்சி அவனை இழுக்கும் போது அவன் அப்படியே அந்த கோட்டை மட்டும் கழட்டி விட்டுட்டு நைஸாக அங்கிருந்து ஓடி வந்துடுறான். கரெக்டாக வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அங்கே தான் ஒரு சின்ன காரில் நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஏன்னா இவங்கிட்ட அந்த ஃபேக்கான பணத்தை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்கும்போது அதிலே ஜிபிஎஸ் வச்சு தானே கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இப்போ இந்த கடன்காரனை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க. பட் இப்போ அவன் ரத்தத்தோடு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு நல்லா போட்டு அடிச்சிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, டே பண்ணாடா உடனே இங்கே வா, எல்லாம் செத்துக்கிட்டு போயிட போகிறான் அவனுங்க கையில் மாட்டி அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்த்தீங்கன்னா அவனும் ஓடி வரான். அப்புறம் அவனை காரில் தூக்கி போட்டு இவங்க வந்து அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க சேஃபாக. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்கா அந்த பத்திரத்தை கொடுறா, தயவு செஞ்சு கொடு, என்னை டென்ஷன் பண்ணாத. இப்போ பார்த்தியா நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அந்த சேர்மேனை நீ நம்பினதுக்கு உனக்கு கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். அவன் சத்தியமாக உனக்கு பணம்லாம் கொடுக்க மாட்டான். தயவு செஞ்சு அதை எனக்காவது கொடுறா, எனக்காவது யூஸ் ஆகும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் என்னுடைய அங்கிள் கிடையாது. அதை அவரை ஏமாற்றி பண்ண வச்சது அந்த சேர்மேன் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அது மட்டும் தான்டா, ப்ளீஸ் ரா குடுறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டே இருக்கும்போது இந்த கடங்காரன் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். என்னன்னா இப்போ அந்த சேர்மனோட ஆட்களை இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது இவன் அங்கே ஒரு கோட்டை கழட்டி போட்டு வந்திருப்பான்ல, அந்த கோட்குள்ளே தான் அவன் டாக்குமெண்ட்டே வச்சிருந்தான் போல. என்னை மன்னிச்சிருங்க, நான் அங்கேயே கோர்ட்டில் தவற விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு பயங்கர காண்டாகுது. இவனெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறது, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற, நீ அதை எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவங்ககிட்ட அது கிடைச்சிருக்காது இல்லை, கேடோ கெட்டு போடா, நீலாம் சத்தியமாக நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சாபெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அவனை நடு ரோட்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கீழே லேப்டாப்பில் ஏதோ நோண்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வருவா அந்த பக்கம். ஏன்னா இப்போ அவள் வீட்டுக்கு கீழே தானே இவங்க தங்கியிருக்காங்க. வந்த உடனே நம்ம ஹீரோவை பற்றி தான் கேட்குறா. என்ன அவனை காணோம் அப்படின்னு சொல்ல, அவன் வெளியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அங்கே போய் பார்க்குறா. என்னாச்சு, அந்த டாக்குமெண்ட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அந்த பைத்தியக்காரன் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். இதுக்கு மேலே என் அங்கிள் வந்து ஒரு இன்னசென்ட்டு, உண்மையான கொலைகாரனே அந்த சேர்மேன் தான் அப்படின்றத நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுவேன் போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போடுறாங்க. ஹீரோ, அவன் ஃப்ரெண்டு, மேனேஜர் லேடி, ஹீரோயின், இவங்க 4 பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த சேர்மேனுக்கு எதிராக வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இவங்களால ரெடி பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது எவிடன்ஸ் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அந்த சேர்மேனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப நாளாக அந்த சேர்மேனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சேர்மேனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கூட இருக்கலாம். நம்ம எப்படி அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த சேர்மேனை டார்கெட் பண்ணுறதுக்காக. இதே நேரத்தில் அந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அந்த லாட்ஜோட ஓனரு, அதான் அவங்க பையனை தானே இப்போ மேல் உலகத்துக்கு அனுப்பியிருப்பாங்க நம்ம ஹீரோயின். அவங்க இந்த லாட்ஜை காலி பண்ணிட்டாங்க, அந்த சேர்மேனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் சில திங்ஸ்லாம் இங்கே இருக்கும் போல், அதை எடுக்கிறதுக்காக வராங்க. வந்து பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி உள்ள டோர்லாம் ஓப்பனில் இருக்குது. யாருடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கடங்காரன் தான் உள்ளே படுத்துட்டு இருக்கான். டேய் என்னடா நீ இப்போ வரைக்கும் அந்த அடியாட்களோடு சேர்ந்துட்டு இப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்க போல, பேசாமல் என் கூடயாவது வந்துரு, நான் அது உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டியோடைய பையன் இறந்து போனதுலேருந்து இவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டிக்கு அவங்க பையன் மாதிரி தான் ஞாபகம் வருது. அந்த நேரத்தில் அவனும் இன்னொரு கேள்வி கேட்குறான். சரி அது இருக்கட்டும் பாட்டி, உங்கள் பையன் வந்தானா இல்லையா, நான் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கூட அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த பாட்டிக்கே தெரிய வருது. அப்போது நீ தான் என் பையனுடைய பாக்கெட்டில் எங்கள் ஃபோன் நம்பர் எழுதி வச்சியா, அதனால தான் அவன் செத்ததுக்கப்புறம் கரெக்டாக போலீஸ்காரங்க எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பாட்டி சொல்கிறீங்க, உங்கள் பையன் செத்துட்டானா? ஆமாம்ப்பா செத்துட்டான், இது ஒரு ஆக்சிடென்ட்டில். அவன் உயிரோடு இருக்கும்போது தான் பார்க்க முடியல, அவன் இறந்ததுக்கு அப்புறமாவது உன் புண்ணியத்தில் நான் பார்த்தேனே, நீ மட்டும் அந்த நம்பர் எழுதி கொடுக்கலைன்னா இந்நேரம் என் பையன் செத்து போனதுக்கப்புறம் கூட என்னால் பார்த்துருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப அழுதுகிட்டே
பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி நீயும் என் கூட வாடா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுவும் வந்து இவனுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நம்ம ஏன் இதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கு ஒரு பையனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுடைய ட்ரெஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது உனக்கு பத்துமான்னு தெரிலப்பா, இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். சரி ஓகே, நம்ம வாழ்றது நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்களுக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ நான் இப்படி இருந்தானா இந்த பாட்டியாவது சந்தோஷப்படுவாங்கல்ல அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த பாட்டிக்கு ஒரு பையனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருக்கான். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் போதையிலேயே நம்ம ஹீரோவோட இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனை பார்த்து பயங்கரமாக கத்துறான், டே நான் ஆல்ரெடி உன் மேலே காண்டில் இருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறா, தேவையில்லாமல் அந்த டாக்குமெண்ட்டை வேற அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்ட பைத்தியக்கார பண்ணாட நாயே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஷூவை கழட்டி போடுறான். என்னடா செருப்படுத்தி அடிக்க சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா அதை எடுத்து பாரு, அதுக்குள்ளே தான் நீ கேட்குற டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்கிறப்போ நீங்கள் பொய் சொன்னியா? ஆமாம் உனக்கு பொய் தான் சொன்னேன். ஸோ இது வரைக்கும் நான் வாழ்றதுக்கான ரீசன் பணம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன், அதையும் தாண்டி நிறைய இருக்குது, அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஷூலேருந்து அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறான். அப்பாடி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவனுடைய டீம் ஆட்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இந்த சேர்மனுக்கு எதிராக வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்து லெட்டரை போய் நடுவில் வைக்கிறான். நம்ம எந்த பிளான் போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு தேவையானது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடுவில் வைக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இதை நியூஸ் சேனலுக்கு ஒரு காப்பி, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காப்பி, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அனுப்பிடுறாங்க. அப்புறம் என்ன, இந்த சேர்மனை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க நியூஸ்லலாம் கூட. இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்காக இந்த சேர்மன் வந்து நிறைய பேரை வந்து கொலை பண்ணியிருந்திருக்கான். எப்படின்னா ஒருத்தர்கிட்ட காலியான வீட்டை இருக்க சொல்லியிருக்கான், ஆனால் அங்கே காலியான வீடே இல்லை, எல்லா இடத்துலையுமே ஆளுங்க இருந்திருக்காங்க. இது தெரியாமல் அந்த நபரும் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே இந்த சேர்மன் பண்ணதுக்கான ரீசன் கேவலம் அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும், அங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பணவெறி பிடிச்சிருக்க ஆளை வந்து நம்ம சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வேறு கழுவி ஊற்றிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சேர்மனுடைய இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் அவனுடைய டீமை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சர்ச் வாரண்ட்டோட வந்திருக்கேன், நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு ரீசெண்டாக தெரிய வந்திருக்கு, ஸோ எங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையுமே பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம சேர்மன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உஷாராக தான் இருப்பான். இவனை மாட்டி விடுற மாதிரியோ இல்லை இவன் பண்ண ஊழலை பற்றின விஷயங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா இவனுடைய இடத்துல வச்சிருக்க மாட்டான் போல, அதனால தான் அப்படியே ஒரு மாதிரி பந்தாவாக இருப்பான். பட் இருந்தாலும் அந்த டிடெக்டிவ் அங்கிருந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு போகும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை விசாரிக்கிறதுக்கும் கூப்பிடுவான், மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சேர்மேனுக்கு நம்ம ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் செம்ம காண்டு, ஏன்னா அவங்களால தானே இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இவர் வந்திருக்காரு. ஸோ உடனே கோவத்தில் இப்போ யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அரசியலில் ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருக்கவருக்கு போல. ஸோ அந்த பொலிட்டீஷியனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும், நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து எப்படியாவது வெளியே வந்துடுவேன், ஏன்னா என்னை சுற்றி நிறைய கெட்ட பேர் வேறு இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அரசியல்வாதியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுகிறாரு. அதனாலேயே இவருக்கு இன்னும் காண்டாயிருது. பார்க்கலாம் அப்படின்னா என்னை கைவிடுற முயற்சியில் இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அந்த அசிஸ்டன்ட் லேடி கிட்ட ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு இந்த சேர்மேனோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோட டீம் ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு. ஸோ இவங்க எல்லாருமே இப்படி ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம சேர்மேனை பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த வீட்டெல்லாம் எரிய வைக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே, அவனா ஏதோ பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணியிருக்கான், நான் அவனை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போய் பேசிகிட்டு இருப்பாரா. அந்த நேரத்தில் அவர் பக்கத்துலேயே அவருக்கு ஒரு அட்வொகேட் உட்காந்துட்டு இருப்பாரு. அவரும் வந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பத்திரம்லாம் உருவாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது தவிர வேற என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இவருக்கு தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ இவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பழைய கேஸ் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சரி ஓகே 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸை கூட விடுங்க, பட் இப்போ ரீசெண்டாக வந்து உங்ககிட்ட நாங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதில் நீங்கள் இல்லீகலாக நிறைய அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சேர்மேன் இதிலேருந்து நைஸாக கலந்துக்கிறான். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண விஷயத்தெல்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், என்னுடைய மேனேஜர் தான் பார்த்துப்பா, அவள் தான் அப்போ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல பாருங்களேன், இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மேனேஜர் ஒரு திருப்பால அவன் மேலே பள்ளியெல்லாம் தூக்கி போட்டுறான். இந்த பக்கம் அந்த மேனேஜரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த நேரத்தில் போயிட்டு கொஞ்சம் அவளை இவ பக்கம் இழுக்கிற மாதிரி பேசுகிறா. இங்கே பாரு அந்த சேர்மேன் உன்னை கண்டுக்கிற மாதிரி தெரியல, இப்போ கூட இந்த கேஸில் வந்துட்டு உன்னை மாட்டி விட்டு அவன் அப்படியே தப்பிச்சுப்பான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிஸ்டன்ட் லேடியும் இல்லை அவர் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், இப்போதைக்கு அவர் இந்த ஜெயிலிருந்து போகிறதுக்காக வேணா என்னோட பேரை சொல்லியிருக்கலாம், பட் வெளியே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் லேடியும் கண்மூடித்தனமாக அந்த சேர்மேன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா. ஹீரோயின் எவ்வளோ டைம் சொன்னாலும் அவள் கேட்குற மாதிரியே தெரியல. சரி நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் கேட்கலைன்னா உன்னோட இஷ்டம், அதுக்கப்புறம் நீ வரப்போகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ரெடியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த சேர்மேன் இருக்கான்ல அவன் இப்போ வரைக்கும் அங்கே ஸ்டேஷனில் தான் இருக்கான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் லேடி இருக்காள் அவளை மட்டும் பெயிலில் அந்த அட்வொகேட் வந்து வெளியே எடுத்துட்டான். அப்படியே இப்போ அவள் டாக்ஸிலாம் பிடிச்சி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த டாக்ஸியில் டிரைவராக இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஸோ போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவனும் வந்து சொல்கிறான் ஹீரோயின் மாதிரியே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த சேர்மேனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸும் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எடுத்து வைக்காம இந்த சேர்மேன் கூட இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றுனா அவன் உங்களை கூட கொல்ல தயங்க மாட்டான், அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக அவனை பற்றின தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க தானே. அந்த மாதிரி அவன் இல்லீகலாக லேண்டெல்லாம் ஆக்கிரமிச்சது, அதுக்கப்புறம் மேலதிகாரிகள்கிட்ட லஞ்சம் கொடுத்து நிறைய இடத்த வாங்கினது, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சேர்மேனோட கதை முழுமையாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவன் கூட ஒரு விசுவாசியாக இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்து நீங்களும் தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான், எவிடன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் லேடி, டேய் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, காலையில் என்னன்னா அவள் வந்து என்னோட மைண்டை டைவர்ட் பண்ண பார்க்குறா, இப்போ என்னன்னா நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீங்களாம் இப்படி என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் சேர்மேனுக்கு எதிராக எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் சேர்மேனுக்கு தான் விசுவாசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போறா. இவ திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி சொதப்பிடுச்சு, அவள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து அந்த சேர்மேனுடைய அசிஸ்டன்ட் லேடி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே போவா. அப்போது அவளுக்கு முன்னாடியே அங்கே லிஃப்ட்டில் இருந்து ஒரு டெலிவரி பர்சன் அப்படியே ஹெல்மெட்லாம் போட்டு வெளியே வரான். ஸோ அவனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி அவன் போனதுக்கப்புறம் இந்த லேடியும் அவங்களுடைய ஃப்ளோருக்கு போகிறாங்க. அவங்க ரூமோட டோரை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ், அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெடி விபத்து ஏற்படுது. அவங்க ரூமை சுற்றி இருந்த நிறைய பேருடைய வீடும் அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இதை பார்த்து ஷாக்கிங்கில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கும் விஷயம் தெரியுது. அவளும் அங்கே ஓடி வரா. ஒரு பக்கம் இந்த தீ அணைக்கிறவங்களாம் வந்து அந்த தீயை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மக்களும் வந்துட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வேற வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு பதற்றத்தோட வந்து ஹீரோவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அப்போது தரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய கழுத்தில் இந்த பேய் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு செயின் போட்டுருந்துருப்பான்ல, அது நொறுங்கி கிடக்குது. என்னடா இது கீழே இருக்குன்னா அப்போ ஹீரோ எங்கே இருக்கான், அவனுக்குள்ள ஏதாவது பேய் இது போயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஹீரோ மாதிரியே நிற்கிறாங்க, ஒயிட் ஷர்ட் போட்டு. திரும்பி ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரியுது அது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அப்படியே சடனாக திரும்பி பார்க்குறான், அவனுடைய ஃபேஸில் எதுவுமே இல்லை. அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அங்கிள் பண்ண ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால அந்த வீடுகளில் இருந்த மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் அந்த முகமே இல்லாத கொடூரமான பேயா மாறி இருந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் அது சின்ன வயசுல இருந்தால் நம்ம ஹீரோவுடைய உடம்புல போயிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட அம்மா எப்படியோ அதை அவங்களுடைய உடம்புல ஏற்றுக்கிட்டு அவங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஹேர் பின்னா அவங்க நெஞ்சில் குத்தி அவங்க அந்த பேயை மேல் உலகத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. பட் இப்போ அதே மாதிரி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இந்த முகமே இல்லாத கொடூரமான பேயை உருவாயிருக்குது. ஸோ இப்போ இதை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட உயிர் போய் தான் ஆகணும். அதாவது அந்த பேய் யாரோட உடம்புல இருக்கோ அவங்களுடைய உயிர் கண்டிப்பாக போயிடும். ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவளால் இதை நம்பவும் முடியல. என்னடா இது, இப்போ இந்த பேயை எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பயத்தோட ஹீரோவுடைய ஃபேஸை பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த பேய்க்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோயின் வந்து ஒரு பேய் ஓட்டுறவ, அவள் வந்து நம்மளை மேல் உலகத்துக்கு அனுப்பிடுவான்னு சொல்லி தான் இப்போ வந்து அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அங்கே வேற நிறைய போலீஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ என்னையா பண்ணுற, விடியா அவங்கள எதுக்காக இந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோக்குள்ளே இருக்க அந்த பேய் அந்த போலீஸ்காரங்களே போட்டு அடிக்குது. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஹீரோவுடைய செயினை கீழே இருந்து எடுத்திருப்பான்ல, ஆக்சுவலாக அந்த ஸ்டோன் நொறுங்கி போயிருக்குன்னு சொல்லியிருப்பேன், பட் நொறுங்கல, அது கீழே தான் இருந்திருக்கும். அந்த செயினை எடுத்து இப்போ ஹீரோவோட கழுத்தில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செயின் இப்போ நொறுங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்த அந்த கொடூரமான பேயும் வெளியே போயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறா. அங்கே எல்லாருமே ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போட்டு பேசுறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, எப்படி அந்த இடம் வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்லாம் கேட்கும்போது அந்த சேர்மேனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அவன் அந்த அசிஸ்டன்ட் லேடியை கை காட்டினதுனால அவள் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேர்மேனையும் சேர்த்து மாட்டி விட்டுருவா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிருக்கான். அதனால தான் அந்த அசிஸ்டன்ட் லேடியை கொலை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனால் இதனால அக்கம் பக்கத்தில் இருக்க நிறைய பேர் சேர்ந்து இறந்து போயிருக்காங்க. அதனால அந்த கொடூரமான மூஞ்சே இல்லாத பேயும் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தையும் சொல்லும்போது இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ அப்போ இந்த டைம் அந்த பேயை எப்படி நம்ம மேல் உலகத்துக்கு அனுப்புறது, அது ரொம்ப ரிஸ்கியான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த சேர்மேனுக்கு எதிராக இப்போ எந்தவித எவிடன்ஸும் இல்லை, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெயிலில் வெளியே விட்டுட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இவன் வந்து அந்த அசிஸ்டன்ட் லேடியை தான் கை காட்டியிருப்பான். அவளும் வேற போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சேர்மேன் நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆமாம் அது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துருந்துருப்பா. அதனால தான் இவன் மேலே இருந்த அந்த லஞ்சம் வாங்கின கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் லேடி மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இவன் வந்து அதனால ஃப்ரீ ஆகிட்டு வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே அப்படியே வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது கூட புலம்பிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ போலீஸில் மாட்டிக்கிட்டது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால்
ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வெறியில இருக்கான். அவங்க 2 பேரால இத்தனை வருஷமா நான் சம்பாரிச்ச சொத்து எல்லாமே நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா நேத்து அந்த சேர்மேனுடைய அசிஸ்டன்ட் லேடி சாகிறதுக்கு முன்னாடி அவளுடைய வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் போயிட்டு வந்திருக்கான். அவன் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த வெடி விபத்தை ஏற்பட்டிருந்திருக்கு. அவ டோர் ஓப்பன் பண்ண உடனே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அது யாருடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வந்திருப்பான். நான் கூட நோட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருப்பான்ல, அவனே தான். ஸோ அவன் எங்க இருக்கான் யாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சி இப்போ அவன் இருக்க இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் அந்த அசிஸ்டன்ட் லேடியோட வீட்டில் பிளாஸ்ட் ஏற்பாடு பண்ணால அவன் பார்த்தீங்கன்னா சேர்மேனை தான் பார்க்க வந்திருக்கான். ஆக்சுவலாக அவனை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்துருப்போம். நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃபேக்ட்ரி ஓனர்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட அவங்கள கூட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீசரில் அடைச்சி வச்சு சாகடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பான்ல, அவனே தான். ஸோ அவன் வந்து இப்போ சேர்மேனை மீட் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக அந்த அசிஸ்டன்ட் லேடியோடைய கதையை முடிச்சிட்டேன் சார், பிளாஸ்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா இதாடா உனக்கு இல்லாத பணமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். அவனும் சிரிச்சுட்டு அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அவன் இருக்க இடத்துக்கு தானே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த குடோன் மாதிரியான பிளேஸுக்கு வராங்க. வந்து அங்கே இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணும்போது அவன் அப்படியே செத்து விழறான் அந்த அடியால். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. எப்படி இவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனை காப்பாற்றவும் ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி அவனுடைய பேய் தெரியுது. அது மூலமாக அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய ஆன்மா வந்து மேல் உலகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்ஸில் இருந்து அவனுடைய ஐடியில் அவன் நேம் தெரியுது. ஸோ உடனே அங்கேயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் அவனுடைய நேம் எழுதி அந்த ஹேர் பின்லையும் சொருவிட்டு நம்ம ஹீரோவுடைய கழுத்தில் இருக்க அந்த செயினையும் எடுக்க சொல்கிறா. கரெக்டாக அவனுடைய உடம்புக்குள்ளே அந்த அடியாளுடைய ஆன்மா போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஹேர் பின் வச்சு அவன் நெஞ்சில் குத்தும் போது அந்த அடியாளுடைய ஆன்மா மேல் உலகத்துக்கு போகுது. அந்த நேரத்தில் அவனுடைய மெமரிஸ் எல்லாமே ஹீரோவுக்கு தெரியுது. அந்த மெமரியில் இந்த சேர்மேனுடைய அடியால் எப்படி ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை வந்து ஏற்பாடு பண்ணா அந்த அசிஸ்டன்ட் லேடியோட வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறான். ஃபர்ஸ்ட் அந்த அசிஸ்டன்ட் லேடி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த அடியால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு மைக்ரோவேவ்ல இது ஒன்று வச்சிருக்கான் வெடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருந்த கேஸ் கனெக்ஷனையும் வந்து கட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடு எரிய தான் போகுது. அதனால இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய செயின் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துருக்கான். அப்போ ஒரு டிராயர்ல ஒரே ஒரு கீ மட்டும் இருக்கும். இது எதுக்கான கீயா இருக்கும்? சரி நமக்கு ஏதாவது தேவைப்படும் எடுத்து வச்சுக்கலாம். இவளுக்கு இன்னொரு வீடு வேற இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோம், அங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம், அதை கூட ஓப்பன் பண்ணுற சாவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வெளியே போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த அடியால் இங்கே வந்திருக்கான். இந்த சேர்மேன் வர சொல்லியிருப்பார் போல. வந்த உடனே இந்த மாதிரி காசு கொடுங்க சார், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கொடுத்துருப்பாரு. அவன் வாங்கியிருப்பான். பட் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்மேன் அவங்ககிட்ட இருக்க மற்ற அடியாட்களை வச்சு இவனை அப்படியே கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருப்பாரு. நான் பண்ண தப்பெல்லாம் என்னை தவிர வேற யாருக்கும் தெரியவே கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிச்சம் வச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதனால பின்னா எனக்கே பெரிய பிரச்சனையாக வந்து விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு தான் ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே வந்திருப்பாங்க. இந்த அடியாளுடைய டெட் பாடியையும் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்ததுல நம்ம ஹீரோவுக்கு அந்த சாவி மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தேகமாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால அந்த சாவியை அவங்ககிட்ட தேடி பார்க்குறாங்க. அந்த அடியாள் கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த அடியாள் அந்த சாவியை அந்த அசிஸ்டன்ட் லேடியோட வீட்டிலேருந்து எடுக்கும்போது என்ன சொல்லிட்டு எடுத்திருப்பானா, இவளுக்கு இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த இடத்துக்கான சாவியா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருப்பான். ஸோ அதனால இவங்க மேபி அந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்கன்னா அந்த சேர்மேனுக்கு எதிராக ஏதாவது ஒரு எவிடன்ஸை அந்த அசிஸ்டன்ட் லேடி அந்த வீட்டில் எடுத்து வச்சிருந்துருக்கலாம்ல. ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் அந்த சந்தேகத்தில் இந்த சாவியை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம மேனேஜர் லேடிகிட்டையும் சொல்லி அவளுடைய இன்னொரு வீடு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, அந்த சேர்மேனோட அசிஸ்டன்ட் லேடியோடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது அவளும் தேடி பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த சேர்மேனோட அசிஸ்டன்ட் லேடிக்கு இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரியே, அந்த இடத்துடைய அட்ரஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சென்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இருக்கார்ல, அவர் மேலே இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வச்சு இந்தாங்க இந்த சாவியை பிடிங்க, நீங்கள் அந்த சேர்மேனை உள்ளே தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கீங்கல்ல, இந்த சாவியை வச்சுக்கிட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போங்க, அந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அது அந்த சேர்மேனுடைய அசிஸ்டன்ட் பொண்ணுடைய இன்னொரு வீடு, அவள் தனியாக இன்னொரு வீடு வச்சிருக்கானா கண்டிப்பாக அங்கே ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும், நீங்கள் தேடி போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் அந்த சாவியை வாங்கிட்டு அந்த சேர்மேன் அசிஸ்டன்ட் லேடியோடைய வீட்டுக்கு போகிறான். இன்னொரு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே நிஜமாவே இந்த அசிஸ்டன்ட் லேடி சேர்மேனுக்கு எதிராக நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்து அடுக்கடுக்காக வச்சிருக்கிறா. எப்படியும் ஒரு காலத்தில் இவன் நமக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணுவான், அந்த நேரத்தில் அவனை நம்ம பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவுன்னு சொல்லி தான் முன்கூட்டியே இப்படி தனியாக ஒரு வீட்டை எடுத்து வச்சிருக்கா போல. இப்போ அதே எல்லாத்தையுமே நம்ம டிடெக்டிவ் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த சேர்மேனுக்கு வெளியே போகிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நிறைய இங்கே இருக்கு. அவன் இது நாள் வரைக்கும் நிறைய இடத்த வந்து இல்லீகலாக ஆக்கிரமிச்சிருப்பான்ல, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவ் கூட கொடுக்க மாட்டாங்க, அதுக்கும் அவன் லஞ்சம் கொடுத்து அந்த இடத்துல பில்டிங் கட்டியிருப்பான். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இப்போ அந்த சேர்மேன் கிட்ட யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ அந்த அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டு அவங்க எல்லாரையும் கைது பண்ணுறாரு. அதான் நம்ம ஹீரோயினோட மேனேஜர் லேடியோட ஃப்ரெண்டு. இப்படி எவிடன்ஸ் கிடைச்சதுனால சேர்மேனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம் ஆட்களும் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அந்த சேர்மேனுடைய அசிஸ்டன்ட் லேடியை கொலை பண்றதுக்காக அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதில் கொஞ்சம் பேர் வந்து அடிப்பட்ட நிலைமையில இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ மூஞ்சே இல்லாத ஒரு உருவத்தை பார்த்ததா சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இப்போ தெரிய வந்ததுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே நிஜமாவே ஏதோ ஒரு டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டு ஒரு பேஷண்ட் பயங்கரமாக கதறிட்டு இருக்கிறாரு. அது பார்க்க ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோடைய டிராயிங்கை வரைஞ்சிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்து கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த புக்கையும் பார்த்தீங்கன்னா கீழே போடுறாரு. நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறான், அது மூஞ்சே இல்லாத அந்த பேய் தான். ஸோ அந்த பேயை பார்த்தீங்கன்னா இவர் டேரெக்டாக பார்த்துருக்காரு போல. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால தானே உருவாயிருக்கும். அந்த நேரத்தில் இவர் அடிப்பட்ட நிலைமையிலேயே பார்த்துருக்காரு போல. அதனால தான் ஒரு பயத்தில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்துல அவர் இறந்தே போயிடுறாரு. அதுவும் நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே. இதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் அந்த பேயை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அந்த பேய் யாரெல்லாம் கொல்லணும்னு நினைக்குதோ அவங்க எல்லாரையுமே வந்து கண்டிப்பாக கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. மேலுலகத்துக்கு அது அனுப்புற வரைக்கும் அது இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய பேரை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அப்படியே ஏதோ ஒன்று யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் டீம் மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. அதில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பேசாமல் அந்த பேயை நான் என்னோட உடம்புல ஏற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை மேலுலகத்துக்கு அனுப்பிடுறேன். இதுக்கு முன்னாடி கூட அந்த பேய் என்னோட உடம்புல வந்துச்சுன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணா நீ செத்துருவடா, என் அம்மா இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணி தான் செத்தாங்க, நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டான். இல்லை அப்படி பண்ணால் நீ செத்து போயிடுவல்ல, அந்த பேய் உன்னை கண்ட்ரோல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசும்போது மேனேஜர் லேடியும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுங்க, இங்கே யாரும் சாக போகிறது கிடையாது, நம்ம இதுக்கு வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக மூஞ்சே இல்லாத அந்த கொடூரமான பேயை மேல் உலகத்துக்கு அனுப்புறதுக்கு வேற ஏதாவது ஒரு சேஃபான வழி இருக்கும், அது என்னன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.